மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் 7வது முடிச்சு, 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற 6வது முடிச்சிலிருந்து மணமண்டலம்ங்கிறது தொடங்குது. இந்த மணமண்டலம்ங்கிறது இறைவனின் உயர் மனம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. இதய மண்டலம் இரட்டைத்தன்மைகள் நிறைந்து லௌகீக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இந்த புது பிரதேசமான மணமண்டலத்தில் நம்மளுடைய உலக வாழ்க்கையினுடைய இருமைத்தன்மைகள், துவந்தங்கள், இது எல்லாத்தையுமே கடந்து நம்மளுடைய உணர்வுறு நிலையினுடைய புதுவிதமான பரிணாம வளர்ச்சிக்காக இந்த பேரண்ட மண்டலத்தில் நுழையிறதின் மூலமாக நம்மளுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இந்த 6வது முடிச்சுக்குள்ளே நுழையும் போது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுறோம். அதாவது ஒரு ஆன்மாவிற்கு இன்னொரு பிறவி எடுக்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லாமல் போகுது. இதை பிறவா நிலை அப்படின்னும் அவ்வியக்த கதி அப்படின்னும் சொல்கிறாங்க. 6வது சக்கரத்தில் மாஸ்டர் அதிக காலம் ஒரு அபியாசியை தங்க விடுறதில்ல. ஒரு குறிப்பிட்ட நிலைகளை அபியாசிக்குள்ளே மாஸ்டர் உருவாக்கினதுக்கு அப்புறமா அடுத்த முடிச்சிருக்கு போகிறதுக்கு அவர் துணை புரிகிறார். அதாவது மாஸ்டர்னுடைய அருளாலையும் அவருடைய உந்து சக்தியாலையும் 6வது முடிச்சில் ஒத்தத்தன்மையை அடைஞ்சு ஐக்கியமான பின்னாடி 7வது முடிச்சுக்கு வரும். இந்த 6வது முடிச்சும் 7வது முடிச்சும் 8ங்கிற எண் மாதிரி ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் 6வது முடிச்சு சின்னதாகவும் 7வது முடிச்சு சற்று பெரியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது சக்கரத்தை காஸ்மிக் அல்லது பிரம்மாண்ட் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 7வது சக்கரத்தை பாராகாஸ்மிக் அல்லது பரபிரம்மாண்ட் மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது காஸ்மிக் பாராகாஸ்மிக் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, காஸ்மிக் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திகள், இயற்கை, இது எல்லாமே சேர்ந்து உருவான ஒன்று. இப்போது இதையே ஆன்மீகத்தில் பார்க்கும்போது 6வது சக்கரத்தை பிரம்மாண்ட் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மண்டலத்திற்குள்ளே நாம் நுழையும் போது, 6வது சக்கரத்திற்குள்ளே நுழையும் போது நான் தனியாக இல்லை, அந்த பரம்பொருளினுடைய ஒரு சிறிய துளி, அந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போது பாராகாஸ்மிக் அப்படின்னு பார்க்கும்போது, பாராகாஸ்மிக்ங்கிறது பிரபஞ்சத்தை தாண்டின ஒரு சக்தி. இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்த சக்தி, எல்லாத்திற்குமே அடிப்படையான அந்த பரம்பொருள். இப்போது இந்த 7வது முடிச்சுக்குள்ளே நுழையும் போது அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நான் தனியான ஆள் இல்லை, நான் அப்படிங்கிறது அந்த பரம்பொருளினுடைய ஒரு துளிதா அப்படிங்கிற அந்த உணர்வு வெளிப்பட்டு அந்த இறுதி பொருளோட ஒன்று கலக்கிற அந்த பயணத்தை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு காஸ்மிக் அப்படிங்கிறத கடலினுடைய ஒரு அலையாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது, பாராகாஸ்மிக் அப்படிங்கிறத அந்த கடலாக சொல்கிறாங்க. அதாவது அந்த அலை உருவாகிறது அந்த கடல்லிருந்து, அந்த கடலினுடைய ஆழத்திலிருந்து. அப்போ அதை தான் பாராகாஸ்மிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு பலூனில் காற்று ஊதி இப்போ மேலே பறக்க விடுறோம் அப்படின்னும் போது, மேலே போயிட்டு அந்த பலூன் வெடிக்குது அப்படின்னா, அந்த பலூனுக்கு உள்ளே இருக்கிற காற்று அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்றோட ஒன்று கலக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு பானையில் நம்ம தண்ணி எடுத்து அதை கடலில் அழுத்தும் போது அந்த பானைக்குள்ளே இருக்கிற தண்ணி கடலினுடைய தண்ணியோடு சேருது. அப்போது இது ரெண்டுமே தனித்தனியானது கிடையாது, ரெண்டுமே ஒன்றான ஒன்று. அப்படி ஒரு புரிதல் நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன நீர்த்துளி கடலில் கலக்கிற மாதிரி தனி மனித ஆன்மா பிரபஞ்சமளாவிய ஆன்மாவோட ஒன்று கலக்குது. அப்படி ஒரு புரிதல் ஏற்பட்டு இந்த ஆன்மீக பயணத்தில் மையத்தை நோக்கி நாம் உணர்வுறு நிலையினுடைய அடிப்படையில் விரிவடைஞ்சு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த 7வது சக்கரமாக சொல்லப்படுற பரபிரம்மாண்ட் மண்டலம் ஒரு அகண்ட விரிந்த மண்டலம், ஒரு மகத்தான உணர்வுறு நிலையினுடைய பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7வது முடிச்சு விராட தேசம் அப்படின்னும் சொல்லப்படுறது. இதை சொல்லிட்டு இதனுடைய மகோன்னதத்தை என்னவென்று கூறுவது, எல்லாருமே இந்த நிலைக்கு வர்றதுக்கு கடவுள் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டர் நமக்கு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க. இந்த 7வது முடிச்சினுடைய மூலப்பொருள்னு பார்க்கும்போது ஆகாயம். இதனுடைய இருப்பிடம்
ஆறாவது சக்கரத்திற்கு சற்று மேலே, அதாவது ஆறாவது ஏழாவது சக்கரம் 8 மாதிரி பின்னி பிணைஞ்சு இருக்கு. அதில் ஆறாவது சக்கரம் சின்னதாகவும் ஏழாவது சக்கரம் சற்று பெரியதாகவும் இருக்குது. இதனுடைய தன்மைன்னு பார்க்கும்போது அமைதி, அதில் ஒரு தெளிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாயத்தினுடைய தன்மையான அமைதி, அந்த அமைதியில் ஒரு தெளிவான மனநிலை காணப்படுது. புத்தர் ஒரு முறை தன்னுடைய சீடர்களோட ஒரு பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கும்போது வழியில் அவருக்கு தாகம் எடுக்குது. அப்போது சீடர்களில் ஒருத்தனை கூப்பிட்டு அங்கே ஒரு ஆத்தங்கரை இருக்குது, அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு சொம்பை கையில் கொடுக்குறாரு. அந்த சீடனும் அந்த ஆத்தங்கரையில் போய் தண்ணியை முட்டுட்டு வராரு. வந்துட்டு புத்தர்கிட்ட கொடுக்கும்போது சொல்கிறாரு, இந்த தண்ணி ரொம்ப கலங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தர் என்ன சொல்கிறாரு, இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அமைதியாக விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த சொம்பை எடுத்து ஒரு இடத்துல வச்சிட்றாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த தண்ணியை எடுத்து பார்க்கும்போது அந்த கலங்கள் எல்லாமே மறைஞ்சு தண்ணி அப்படியே தெளிவாக இருக்குது. இப்போ இந்த கதையை மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு, அமைதி அப்படின்னு இருக்கும்போது, அதாவது அமைதியாக இருக்கும்போது அதில் ஒரு தெளிவான மனநிலைங்கிறது நமக்கு ஏற்படுது. அப்போது அப்படி ஒரு தன்மை இந்த 7வது சக்கரத்தில் நமக்குள்ள மலருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7வது முடிச்சினுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இளஞ்சிவப்பு நிறம். முதல் 5 சக்கரத்தினுடைய நிறங்கள் இங்கே 6வதுலேருந்து 10வது சக்கரம் வரைக்கும் அப்படியே மைல்டாக ஒரு மங்கின நிலையில் காணப்படுது. உதாரணத்துக்கு இப்போது முதல் சக்கரத்தில் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே 6வது சக்கரத்தில் லேசான மஞ்சள் நிறமாக மாறுது. அதே மாதிரி 2வது சக்கரத்தில் சிவப்பு நிறமாக இருந்தது. இந்த 7வது சக்கரத்தில் இளஞ்சிவப்பா, அதாவது அந்த சிவப்பு நிறமே ஒரு மங்கின நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயர்ந்த நிலைகளுக்கு போகும்போது, உயர்ந்த சக்கரங்களுக்கு நம்மளுடைய ஆன்மீக பயணம்ங்கிறது போயிட்டுருக்கும்போது அந்த நிறங்களினுடைய தன்மைங்கிறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப விரைவாக பயணிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தா அது நம்மளுடைய மனம்தான். ஒரு அமைதியே இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலைங்கிறது எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்று ரசிக்கிறது, பாராட்டுறது, இல்லை வெறுக்கிறது, இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட இடம் பெறதில்லை. எல்லா விதமான செயல்பாடுகள்லையுமே இந்த மனம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய மனநிலைங்கிறது ஒரே இடத்துல ஸ்திரமாக இருக்கிறதில்ல. இந்த 7வது சக்கரத்தில் நாம் நிலை பெறும்போது ஒரு உள்ளார்ந்த அமைதித்தன்மை உணர்வுற நிலையில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புது விதமான பரிமாணத்தை உணர்றதுனால உணர்வுற நிலை எல்லையற்றதாக விரிவடையுது. அந்த மாதிரி விரிவடையும் போது உள்ளுக்குள்ளே ஒரு முழுமையான அமைதி, அந்த அமைதியில் ஒரு சக்தியும் அழகும் நிரம்பி இருக்குது. அதாவது ஒரு அலைபாயக்கூடிய மனம்ங்கிறது அமைதியடையுது. அது எப்படி அமைதியடையுதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த உயர்ந்த நிலைகளுக்கு நம்ம போகும்போது அந்த ஒரு தன்மை நமக்குள்ளே கிடைக்கும்போது ஆச்சரியத்தால் ஸ்தம்பிச்சு போய் அமைதியாயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த புயலை ஒத்த வாழ்விலும் கூட ஒரு அமைதி காணப்படுது. எவ்வளவு துன்பங்களும் மன அழுத்தங்களும் வந்தாலும் நாம் அந்த அமைதியில் ஒரு மையமாக இருக்கோம். அப்போது அந்த அமைதியில் மையம் கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மா மனது இது ரெண்டுமே ஒரு ஒத்திசைந்த நிலையில் அந்த மனதினுடைய அமைதிங்கிறது அசைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. இங்கே ஒரு மிதத்தன்மை வெளிப்படுறதுனால ஆன்மாவினுடைய அழகும் நமக்குள்ள பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தோட பார்வையில் நாம் ஒரு இயக்கமற்ற நிலையில் நம்மளை பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் நாம் செயல்படுறது ஒரு எல்லையற்ற இயக்கத்தில். மற்றவங்களுடைய பார்வையில் நாம் ஒரு எந்த விதமான இயக்கமுமே இல்லாத ஒரு அமைதியான நிலையில் தெரிஞ்சாலும் நமக்குள்ள ஒரு எல்லை இல்லாத செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த 7வது சக்கரத்தில் நம்மளுடைய தியானம் எப்படி இருக்கும், அந்த தியானத்தினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, தியானத்தில் நாம் ஒரு விரிவடைகிற மாதிரியான ஒரு உணர்வு, அந்த உணர்வுற நிலையினுடைய உள்ளார்ந்த விரிவடைதலை நம்மளால் உணர முடியும். அந்த விரிவடைதல்ங்கிறது இதயத்தினுடைய ஒரு விரிவுத்தன்மை. நம்மளுடைய இதயம் எல்லா இடத்துலையும் அப்படியே பறந்து விரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தியானம் முடியும் போது ஒரு அற்புதமான உணர்வு நமக்குள்ளே கிடைக்கப்பெற்று
ஒரு புது விதமான விரிவாக்கமும் ஒரு மிதக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் நமக்குள்ளே ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் நமக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7வது முடிச்சில் நாம் ஒத்தத்தன்மையை அடைஞ்சு ஐக்கியமாகும்போது, அதாவது அந்த நிலைகள் எல்லாத்துலேயும் நாம் ஐக்கியமாகும்போது நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத மனநிலை, அன்ஷேக்கபிள் கண்டிஷன், அந்த ஒரு தன்மையும் அதோட கூட தன்னிச்சையான அமைதி, ஸ்டேபிள் ஸ்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, கொந்தளிக்கக்கூடிய தருணத்திலும் ஒரு அளவற்ற ஒரு கம்பீரமும் நிதானமும் நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய உணர்வுறு நிலை எல்லையற்றதாக விரிவடைஞ்சிக்கிட்டே போகும்போது அந்த உணர்வுறு நிலையில் ஒரு ஆளுமை பெறக்கூடிய தன்மை உருவாகுது. அப்போது அந்த ஆளுமைங்கிறது நம்மளுடைய எல்லா விதத்திலையும் செயல்கள்லையும் நமக்கு வெளிப்படுது. ஒரு கூருணர்வு திறன் கொண்ட பயிற்சியாளர் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த மாற்றங்களை விரிவுபடுத்தி முன்னேறும்போது இந்த பிரபஞ்சமே சின்னதாக இருக்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 7வது சக்கரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வுற நிலையினுடைய ஆளுமைங்கிறது நம்மளை இப்படி ஒரு தன்மையை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7வது முடிச்சில் புனிதத்தன்மை, பக்தி உணர்வு, இது எல்லாமே நமக்குள்ளே மேலோங்கி இருந்தாலும் பருப்பொருளினுடைய விளைவும் சேர்ந்துருக்கு. இப்போது அடுத்தது மகாபாரத போரில் உபயோகிக்கப்பட்ட அணு, அதனுடைய ஆற்றல்கிறது ரொம்ப ஒரு உயர்ந்த சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இந்த 7வது முடிச்சில் ஆற்றல் வாய்ந்த மின்சக்திங்கிறது ஏராளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யோகி ஒருத்தருக்கு எந்த அளவு ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஏராளமான மின்சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. பழைய காலத்தில் இந்திய ரிஷிகள் நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த மின்சக்திங்கிறது இருந்தது. அந்த ஒரு சக்தியும் பரவச உணர்வும் நிறைய இங்கே இருக்கிறதுனால ஒரு வசீகரத்தோட கவர்ந்து இழுக்கிறபடிக்கு இருக்குது. அப்போது அந்த ஒரு உணர்வில் அபியாசியை இங்கேயே ஸ்டே ஆகிடுறாரு. அப்போ அதனால் அவங்களுடைய முன்னேற்றங்கிறது தடைப்படுது. இந்த ஒரு பரவச உணர்வும் சக்தியும் ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சாலும் யோகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஆன்மீக பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு கிடைச்ச விளையாட்டு பொம்மை மாதிரி இந்த உணர்வுகளெல்லாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை கையில் ஒரு பொம்மை கிடச்சிதுன்னா எப்போவுமே அந்த பொம்மையவே பிடிச்சிக்கிட்டு அந்த பொம்மையவே சுற்றி சுற்றி வரும். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உணர்வுகளில் ஒரு வசீகரிக்கக்கூடிய சக்தியிலையும் பரவசத்திலையும் அந்த ஆற்றல் வாய்ந்த மின்சக்தி நமக்குள்ளே கிடைக்கிறதையும் ஒரு பெரிய விஷயமா பார்த்து அதுலேயே நம்மளுடைய எண்ண சக்தியை செலுத்திட்டோன்னா அடுத்த கட்ட முன்னேற்றங்கிறது கிடைக்காம இங்கேயே நம்ம தங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆற்றல் வாய்ந்த மின்சக்திங்கிறது துர்வாச முனிவர்கிட்ட இயல்புக்கு அதிகமாக பல மடங்காக வளர்ந்துருந்தது. மற்றவங்களை கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களை துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த இயல்புங்கிறது மேலோங்கி இருக்குது, துர்வாசருக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாஸ்டர் இந்த 7வது சக்கரத்திற்கு துர்வாசர் அப்படின்னு சொல்லி பெயர் சுட்டியிருக்கிறாரு. மகாபாரத காவியத்தில் துர்வாசர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ஆற்றல் வாய்ந்தவர். டக்குன்னு ஒரு கோபம் வரக்கூடிய குணமும் உடனுக்குடனே சாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் அவருக்கு இருந்தது. இந்த மண்டலத்தில் அவர் அதிகமாக ஆளுமை பெற்றிருந்ததுனால அந்த ஆற்றல்ங்கிறது அவருக்கு கிடைச்சிது. அப்போது இப்படி ஒரு நிலைக்கு வரும்போது கவனம் இல்லாமல் இருந்துட்டா அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆற்றலுங்கிறது மற்றவங்களை உடனடியாக தாக்கிடும். நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் அந்த யாத்திரையில் அன்பை உருவாக்கிக்கிறதுக்கு தான் நாம் போயிட்டுருக்கோமே தவிர துர்வாசர் மாதிரி ஆகிறதுக்காக இல்லை, கோபத்தில் ஆளுமை பெறத்துக்காக கிடையாது. அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பெயரை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த நிலைகளுக்கு வரும்போது ஒரு விழிப்புணர்வோடு இருந்து எந்த ஆற்றல் கிடைச்சாலும் அங்கே நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த நிலைகள் நமக்கு கிடைக்கும் போது நமக்குள்ள ஒரு கூருணர்வு திறன்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நிலைகளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய பல பகுதிகளை நிர்வகிக்கக்கூடிய சக்திகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும்.
நமக்குள்ளே கிடைக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சக்திகள்ங்கிறத நம்மளுடைய சொந்த பயன்பாட்டிற்காக நம்ம பயன்படுத்தாமல் உலகத்தினுடைய நன்மைக்காகவும் உலக அமைதிக்காக மட்டுமே பயன்படுத்தணும். அதுக்காக தான் அந்த சக்திகள்ங்கிறது கொடுக்கப்படுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த வற்றாத சக்தி களஞ்சியமாகிய இந்த இடத்துல இருந்து பிண்ட தேசத்தில் இருக்கிற ஒன்னொன்றுத்துக்குமே சக்தி விநியோகிக்கப்படுகிறது. அதாவது 6வது சக்கரம் இங்கே 7வது சக்கரத்தில் இருந்து வரக்கூடிய இந்த சக்திகளை எடுத்து பிண்ட தேசம்னு சொல்லக்கூடிய லௌகீக மண்டலத்திற்கு சக்தியை விநியோகம் பண்ணுது. இந்த 7வது சக்கரமாகிய பரபிரம்மாண்ட மண்டலத்தினுடைய முக்கிய அம்சமாக சொல்லக்கூடியது பவர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சக்தி சேமிப்பு கிடங்கு. குறைவில்லாத ஆற்றல் இருக்கக்கூடிய மண்டலம் தான் இது. இந்த மண்டலத்தில் இருக்கிற ஒன்னொன்றுமே ஒரு நுண்மையான நிலையில் இருக்குது. இதை பற்றின ஒரு அறிவை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சக்திகள் பற்றின இந்த பிரதேசத்தை பற்றின ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும்போது இங்கே இருக்கிற சக்திகள் பற்றின எல்லா உணர்வுமே சேர்ந்து நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த நிலையில் நாம் ஐக்கியமடைய தொடங்கும் போது நமக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லா புள்ளிகளுக்குமே மின்சக்திக்கு நிகரான ஒரு அசாத்திய சக்திங்கிறது கிடைக்குது. அந்த சக்தி கிடைச்சி அதனுடைய விரிவாக்கமும் தொடங்குது. அப்படி கிடைக்கிற அந்த விரிவாக்கம்ங்கிறது இந்த உலகம் முழுவதிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் விரிவடைஞ்சிருக்கிறதா நம்ம உணர்றோம். இது உணர்வுற நிலையினுடைய ஒரு விரிவாக்கமாக சொல்லப்படுறது. இந்த 7வது சக்கரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியால், அதாவது அந்த சக்தியில் ஒரு ஆதிக்கம் செலுத்துறதின் மூலமாக இங்கேயே நாம் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு ஏற்படுது. ஒரு ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக நம்ம மாறிடுறோம். அதற்கு காரணம் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரவசமான உணர்வு, அளவிற்கு அதிகமான சக்தி, அதோடு கூட உருவாகக்கூடிய அகங்காரம். இதன் மூலமாக இந்த வளைவுகளில் மாட்டிட்டு இங்கேயே நம்ம ஸ்டே ஆகிடுறோம். அப்போது இந்த இடத்துலேருந்து மாஸ்டர் நம்மளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துறதுக்கு நமக்குள்ள ஒரு ஆன்மீக அமைதியற்ற தன்மையை உருவாக்குறாரு. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி ஒரு தன்மை மாஸ்டர் மூலமாக நமக்கு இங்கே உருவாக்கப்படுது. அப்போது நாம் ஒரு கூருணர்வு திறன் மூலமாக கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பயணம்ங்கிறது துரிதமாக நடக்குது. இந்த 7வது சக்கரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சக்தியை உபயோகித்து யோகிகள் இயற்கையினுடைய விதியை கூட தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும். இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் ஒரு மகத்தான வேலை என்ன செய்யணுன்னாலும் அதுக்காக அந்த யோகிகள் தான் விரும்பக்கூடிய விதத்தில் இந்த சக்தியை உபயோகிக்க முடியும். இந்த நிலையில் யோகிகள் முழுமையாக ஐக்கியம் அடையும் போது அவங்களால ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளினுடைய ஆற்றலை கூட செயலிழக்க செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களால முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சக்திகளும் ஆற்றல்களும் திரண்டு குவிஞ்சிருக்கக்கூடிய மையமாக இந்த 7வது சக்கரத்தை சொல்கிறாங்க. இப்போது அடுத்தது ஓரொரு நிகழ்ச்சியும், அதாவது இந்த பௌதீக உலகத்தில் நடக்கக்கூடிய ஓரொரு நிகழ்ச்சிகளுமே ஏற்கனவே அதிசூட்சும வடிவத்தில் இந்த பரபிரம்மாண்ட மண்டலத்தில் நடந்ததுக்கு அப்புறமா தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் சூட்சுமமானவர்களாக மாறும்போது மட்டும்தான் அந்த விஷயங்களை உணர முடியும். அப்போது இந்த லௌகீக உலகத்தில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சூட்சும நிலையில் இருக்கிற ஒருத்தரால் அதை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தேவை போதுமான அளவுக்கு கூருணர்வு திறன் அப்படிங்கிறது. அந்த கூருணர்வு திறன்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த மண்டலத்தில் இருக்கிற ஓரொரு புள்ளிகளுக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓரொரு பகுதிகளுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது, அது எப்படியெல்லாம் இணைஞ்சிருக்கு, அப்போது அந்த பகுதிகளில் ஆட்சி செய்யக்கூடிய சக்திகள் என்னென்ன, இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். அப்போது அவ்வளோ சக்திகள் நமக்குள்ளே இருக்குது. அந்த சக்திகள் எல்லாத்தையுமே நமக்குள்ளே இருக்கிற அந்த கூருணர்வு திறன் மூலமாக நம்மளால் உணர முடியும். அதற்கு சரியான பயிற்சி, சரியான வழிகாட்டி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்குள்ள ஒரு நவீன விஞ்ஞானம் இந்த சக்திகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளை தவிர பொருள் சேர்க்கறதுல தான் அதிகமான நாட்டம்ங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு உயர்ந்த யோகி இதை வேற விதமாக சிந்திக்கிறாரு.
கடவுளை உணர்றது அப்படிங்கிறது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்கிறதுனால இந்த சக்திகள் எல்லாத்தையுமே, தனக்கு அருளப்பட்டிருக்கிற எல்லா சக்திகளையுமே இந்த உலகத்தினுடைய மேம்பாட்டுக்காகவும் நன்மைக்காகவும் மக்களினுடைய நலனுக்காகவும் மட்டுமே பயன்படுத்துகிறாரு. சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய அதே நன்மைக்காக இயற்கை ஆணையிடும் போது விதிவிலக்கா அழிவிற்காகவும் அவர் பயன்படுத்துகிறாரு. இது அப்பப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மகத்தான பிரதேசத்தை சுற்றி வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் கூட போதுமானதாக இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பரந்து விரிந்த பிரதேசம் இந்த 7வது சக்கரம் அப்படிங்கிறது. குறுகிய காலத்துக்குள்ள இந்த மண்டலத்தில் ஆளுமை பெறணும் அப்படின்னா நமக்கு தகுதி வாய்ந்ததொரு வழிகாட்டிங்கிறது கிடைக்கப்பட்டால் மட்டுமே இது சாத்தியப்படும். இந்த பிரதேசத்தில் முழுமையாக பயணிக்க முடியும். அப்போது அப்படி ஒரு வழிகாட்டிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த 7வது முடிச்சுக்கு வர்றதுக்கும் இங்கே பிரயாணம் பண்ணுறதுக்கும் பல முடிச்சுக்களை கடந்து தான் நாம் இங்கே வரோம். அப்போ தான் இந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சக்தி வாய்ந்த இந்த பரபிரம்மாண்ட மண்டலத்திலிருந்து தான் சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் இது எல்லாமே தங்களுக்கான ஒளியை எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் முன்னேறத்துக்கு இந்த மண்டலத்திலிருந்து தான் ஒளி கிடைக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த 7வது சக்கரத்தில் வழக்கமான ஐக்கியமாதல், ஒத்தத்தன்மை அடைதல் இந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் போனதுக்கப்புறமா, அதாவது ஓரொரு நிலைகள்லையும் நமக்கு இது ஏற்படுது. அப்போது அதிகபட்சம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்குள்ளே முழுவதுமாக பயணிக்கிறதுங்கிறதும் அவசியமானதாக இருக்குது. அப்போது அது எல்லாத்தையுமே கடந்ததுக்கப்புறமா நம்மளுடைய நிலைங்கிறத மாற்றமடைஞ்சு இந்த மண்டலத்தினுடைய அறிவு முழுவதும் கிடைக்குது. உள்ளார்ந்த வழிகாட்டுதல் மூலமாக உத்வேகத்தோடு செயல்பட்டு எளிமை, தூய்மை, தன்னலமில்லாத நிலையில் உள்ளுணர்வு மலர்ந்து ஆற்றல் வெளிப்பட்டு ஒத்திசைவோடு இந்த பயணத்தை நம்ம பண்ணுறோம். மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.